Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். நேற்று ஒரு பங்குச்சந்தை புரோக்கர் நிறுவனம் நடத்தின ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு. பங்குச்சந்தை பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொன்னார். அங்க போன உடனே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டோன்னா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன் பயப்படணும்? அதாவது நான் அந்த டேக்லேயே போடுறேன் பாருங்களேன், 2005 ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் நான் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வேற வைக்கிறேன். அப்படி இருந்து ஏன் பயப்படணும் அப்படின்னா, அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப, அதாவது அவங்க வந்திருக்கவங்கள யாரையுமே முதலீட்டாளராகவே நினைக்கல, ட்ரேடராக தான் நினைக்கிறாங்க. வந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்திருந்தோம். யாரெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கீங்க, இது வரைக்கும் மார்க்கெட்டை பத்தியே தெரியாது அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேர் கை தூக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்னால என்னன்னு தெரியல, மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கிறாங்க, கமாடிட்டி பண்ணுங்க, கரன்சி ட்ரேடிங் பண்ணுங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேரே இருக்கு, மாஸ் ஆஃப் வெல்த் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேரு. இவங்க ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. இங்க பாருங்க, சில்வர் இப்ப 71,000 இருக்கு. சில்வர்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் போகும். அதாவது அந்த வேரியேஷன், அதாவது 71,000 இருக்குன்னா 71,500 ஹை போகும், அந்த 71,000 லோவா இருக்கும். இதுக்கு இடையில நீங்க ட்ரேட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். நீங்க இறங்குன்னு கணிச்சிங்க அப்படின்னா நீங்க விற்கலாம், வித்துட்டு வாங்கலாம். ஏறுன்னு நினைச்சீங்கன்னா வாங்கிட்டு விற்கலாம். இந்த 500 ரூபா டிஃபரன்ஸ்ல நீங்க நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா வர்றவங்களே இப்படி சொல்லி இழுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க 500, 5,000, 10,000 இப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க. அதாவது இவங்க யாரும் ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்து நீண்ட கால நோக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இவங்க நோக்கம் இல்லை. அந்த செஷன் போனோடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உள்ள புரோக்கிங் நிறுவனங்கள் எல்லோருமே ட்ரேடராக பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒருத்தராச்சும் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் பங்குச்சந்தையை பற்றிலாம் குறை சொல்லலை. இப்போ என் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 வயசு ஆக போகுது. என் பொண்ணுக்காக போன வாரம் 2 ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதை பத்தி என் பொண்ணை வச்ச ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. சிறு வயதிலேயே பங்குச்சந்தையை பத்தி சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது. முதலீடு பத்தி சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. சேமிப்பு பத்தி சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது. பங்குச்சந்தையை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அது நம்ம சொத்தையே அழிச்சிரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா, நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு சிலர்லாம் நேரடியாவே சொல்லுவேன், சார் நீங்கெல்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க. ரிட்டையர்டு ஆகி ஒரு 40,000, 50,000 பென்ஷன் இருக்கும். அந்த பென்ஷனை மொத்தமா போட்டுருவாங்க. 3 நாள்ல காணாம போயிடும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது அதான், அடுத்த நாளே 0 ஆயிரும். அப்படியெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஜாக்பாட் மாதிரி அதுதான் பங்குச்சந்தையில மிகப்பெரிய சூதாட்டம். அதை விடவே முடியாது நிறைய பேரால. நேத்து போன இடத்துலயே அப்படியே கொஞ்சம் பேர்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எனக்கெல்லாம் 5 கோடி நஷ்டம் ஆயிடுச்சு தம்பி இந்த 4 வருஷத்துல அப்படிங்கிறாரு. ஒருத்தர் 10 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறாரு. ஒருத்தர் 20 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. வந்திருக்க யங்ஸ்டர்கிட்ட பேச்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. நேற்று 5,000 சம்பாதிச்சேன் சார், அதுக்கு முதல் நாள் 7,000 சம்பாதிச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. அதாவது சம்பாதிக்க முடியும், அப்படியே மொத்தமாகவும் போயிடும். அதுதான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இருக்கிறதுலயே ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணக்கூடாதது அதுதான். நீங்க எந்த ஒரு புரோக்கிங் ஆப், காலையிலேயே நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது லாகின் பண்ணுவேன் புரோக்கர் ஆப்ல. அதுல என்னமா சொல்லுவாங்க, செபி அட்வைஸ் படி ஒரு மெசேஜ் வரும். அது என்னன்னு சொன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல 100க்கு 99 பேர் நஷ்டம் அடைகிறாங்க, இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற பட்டனை நான் தொட்டவன தான் அந்த மெசேஜ் போகும். இது டெய்லி அந்த பாப்அப் மெசேஜ் வந்துடும். எல்லா புரோக்கர் அந்த ஆப்லலாம் அது வந்தே தீரும். 99 பேர் நஷ்டம் அடைகிறாங்க, ஒருத்தர் தான் லாபம் அடைகிறாரு. இதுதான் இந்த டேட்டா உண்மையானது. ஆனால் நிறைய பேர் நம்ம அந்த 99 பேர்ல ஒரு ஆள் கிடையாது, நாம ஸ்பெஷல், அந்த 100ல ஒரு ஆளு, நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இதுல பணத்தை விடுறாங்க. நிறைய பேரா பார்த்துருக்கேன். அதாவது நம்ம தேவர் மகன் படத்துல வர்ற பெரிய தேவர் மாதிரி மதிப்பு மரியாதையா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு குடும்பத்துல மதிப்பு குறைஞ்சு போய் சும்மா ஒரு சட்டாம்பலத்தனமா அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கே அதெல்லாம் நல்லா தெரியுது. இன்னைக்கெல்லாம் எனக்கு குடும்பத்துல மதிப்பே இல்லப்பா, இருந்தாலும் விட முடியலப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை விட்டாக்கா நான் செத்து போயிடுவேன்ப்பா, அதனாலதான் என் உயிர் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க.
அதாவது அந்த அளவுக்கு ஒரு மோசமானது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது. இவ்வளவு ஏன் சொந்த கதையும் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து ஒரு 3-4 பேருக்கு வந்து 3 வருஷமா அப்பப்ப பேசுவாங்க. அப்படி நஷ்டம் ஆகி போச்சு, அப்படி நஷ்டம் ஆகி போச்சுன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது, உங்க பணமே காலியா போயிடும் அப்படின்லாம் நான் அட்வைஸ் பண்றது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது நம்ம இவ்வளவு சொல்றோம், இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளும் தான் பெரிய புலியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளும் தான் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 2015 வாக்குல கொஞ்சம் பண்ணேன். மாசம் கொஞ்சம் சம்பாதிச்சேன். 2வது மாசம் கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிச்சேன். 3வது மாசம் மொத்தமா சம்பாதிச்சதும் போயிருச்சு. மேற்கொண்டு ஒரு 1 லட்சம் ரூபாயும் நஷ்டம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம கண் இமைக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணு முன்னாடியே பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்ல, நீங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும். டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கும் போது சமயத்துல எதிர்பதமாகவும் நடக்கும். அதெல்லாம் நீங்க சமாளிக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து மிக 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 பெரிய கோடீஸ்வரர்களுக்கு, எச்என்ஐகளுக்கு, ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஹெட்ஜிங்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஆனா அதுல போய் ரீட்டைல் இன்வெஸ்டருங்க வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை போட்டு இழக்கிறாங்க. அதுல போயிட்டு அப்புறம் நான் எப்படி விட்டேன்னா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒன்ஸ் பொசிஷன் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூக்கம் வராது. அந்த இன்ட்ராடேலியே வித்துட்டு முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. இப்போ நான் ஒரு கால் வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியல, டெலிவரி எடுத்துட்டேன், நாளைக்கு தான் அதை பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஆகா நாளைக்கு மார்க்கெட் இறங்கிட்டா என்ன பண்றது? நைட்டு டவ் என்ன ஆயிடுச்சு? நைட்டு டவ் எப்போ முடியும்? 12 மணிக்கு முடியும். டவ் வந்து என்ன பாயிண்ட்ல இருக்கு? டவ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருச்சா, நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு படுத்தாலும் டவ் வந்து இப்போ நான் கால் வாங்கி வச்சிருக்கேன் இல்லையா நிஃப்டியில, டவ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஒரு 200 பாயிண்ட் இறங்கிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே வராது. அது ரொம்ப மைண்டெல்லாம் உங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்திடும். அதனாலதான் போதை மாதிரி அதுக்கு அடிக்ட் ஆடுறாங்க. அப்புறமேட்டுக்கு எப்பா நம்ம எல்லாருக்கும் சொல்றது கரெக்டு தான், நாமளே இப்படி டெஸ்டிங் போய் மாட்டிக்கிட்டோம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நான்லாம் வந்து அதை செய்யறதை விட்டுட்டேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வந்து இதுல பண்றாங்க. நிறைய இளைஞர்களை நானும் பாக்குறேன். அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க காசை வாங்கி போட்டெல்லாம் பண்றாங்க இளைஞர்கள். வந்து ஒரு 5 லட்சம் கொடுங்க, பங்குச்சந்தையில நான் அப்படி பண்ணி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அதுவும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு, 5 மினிட் சார்ட்டு, 10 மினிட் சார்ட்டு அப்படின்லாம் பார்த்து சும்மா 5 நிமிஷத்துக்குள்ள 500 1000 சம்பாதிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லி அந்த சார்ட் எல்லாம் பார்த்து நீங்க என்னதை சொல்ற அதெல்லாம் பாருங்களேன். அந்த ஆப் வச்சிருப்பாங்க, கேண்டில் ஸ்டிக் ஆப் எல்லாம். நானும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஈக்விட்டியில பண்றது வேற, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வேற. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஒர்க் ஆகாது. 5 மினிட் சார்ட்டை பார்த்து டக்கு டக்குன்னு 500 1000 சம்பாதிச்சிருவோம் அப்படின்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க, பைத்தியம் பிடிச்சது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி புரோக்கிங் நிறுவனங்களும் செயல்படுது, உங்களை வந்து தூண்டில் போட்டு இழுக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரேடு பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் அனுபவம் ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்தா கூட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் சம்பாதிக்கிறதுங்கிறது நடக்காத கதை. அதெல்லாம் மிக 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 பெரிய பணக்காரர்களுக்கானது, அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல விளம்பரம் வருது, அதுல வருது, நேரா கிளிக் பண்ணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் போகுது. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர் மாதிரி, ஒரு ஸ்டாக் என்ன ஸ்டாக்னே தெரியாது, அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பான், வச்சுக்கிட்டு உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பான், இது நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்க உடனே போய் 1000 5000 10,000 ஷேர்னு வாங்குவீங்க, அப்புறம் சர்க்கியூட் அடிக்கும். ஆகா அவனை மாதிரி வருமா, செம்ம இன்டெலிஜென்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அவன் இப்படியே ஒரு 50% ஏற்றிட்டு அவன்கிட்ட இருக்க மொத்தத்தையும் வித்துட்டு போயிடுவான், அவங்க தலையில கட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அது டெய்லி லோயர் சர்க்கியூட் அடிக்கும், உங்களால வித்துட்டு வெளியில வர முடியாது. இந்த மாதிரி அடுத்தவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நம்பி பண்ணாதீங்க. இளைஞர்களே ரொம்ப உஷாரா இருங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வேற, ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கிறது வேற. உங்களால நேரடியா பங்கு சந்தையிலலாம் கவனிக்க முடியாது, ஈடுபட முடியாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நல்ல ஒரு மாத சம்பளத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். நீங்க என்ன மாதிரி எவ்வளவோ பேர் வந்து யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுவாங்க, அதுவும் ஒரு சில கஸ்டமர்லாம் அனுப்புவாங்க, நீங்க என்ன சார் வீடியோ போடுறீங்க, இங்க பாருங்க இவர் வந்து அப்படியே அப் டு டேட்டா போடுறாரு பாருங்க, எவ்வளவு டெக்னிக்கலா போடுறாரு பாருங்க, நீங்க இந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க சார், ஸ்மார்ட் போர்டு வாங்கிக்கங்க, எக்ஸல் சீட் போட்டு காமிங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அருமையான யூடியூபர்லாம் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் பாருங்க, பார்த்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இன்ஃபிளேஷன்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கங்க.
தயவு செஞ்சு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பக்கம்லாம் போகாதீங்க. எனக்கு அனுபவம் இருக்கிறது சொல்றேன். என் அனுபவம் மட்டும் இல்லை, நான் நிறைய பேரை காப்பாத்திருக்கேன், நிறைய பேர் அழிஞ்சு போறதையும் பார்த்து வேதனையும் பட்டிருக்கேன். அதனால தயவு செஞ்சு புரோக்கிங் கம்பெனிகள்லாம் அப்படி செமினார்னு போட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஈக்விட்டி, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நல்லா கத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.